ஸ்ரீரங்கம் கோயிலில் தேங்காய் உடைக்கவே கூடாது என தெரியுமா உங்களுக்கு? கோயில்களில் இறை வழிபாட்டின் போது தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபடுவதுதான் நமது தமிழர்களின் பழக்கம். ஆனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலில் மட்டும் அர்ச்சகர்கள், பக்தர்கள் என யாருமே தேங்காய் உடைப்பதே கிடையாது, உடைக்கவும் கூடாது. கோயிலில் ரங்கநாத பெருமாள் பாம்பனையில் துயில் கொண்டிருப்பதால் தேங்காய் உடைக்கும் வழக்கமில்லை. தேங்காய் உடைக்கும் சப்தம் கேட்டு பெருமாளின் அரிதுயில் கலைந்துவிடக் கூடாது என்பதால் இந்த கோயிலில் மட்டும் பெருமாளுக்கு தேங்காய் உடைப்பதே கிடையாது. இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ய தேங்காய் அவசியம் எனில் துருவல் தேங்காயை மட்டுமே இங்கு பயன்படுத்துகிறார்கள். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களிலேயே இங்கு மட்டும்தான் நைவேத்தியத்தில் துருவல் தேங்காயை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது.